சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் கேழ்வரகு மாவு உப்புமா கிச்சடின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு டின்னருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் ஒரு கப்பு ரவையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வாசனையாட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரணும். நம்ம ரவை முதல்ல எப்படி இருந்தோ அதிலேருந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரணும். நல்ல வாசனையும் வரணும். நல்லா வறுத்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வறுபட்டுரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நல்லா வறுபட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி கொஞ்சம் கலர் மாறணும். இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த மாவை எடுத்து நீங்கள் கையில் பார்த்தீங்களன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் வாசனையும் வரும். கேழ்வரகு மாவு வாசனை. இதையும் அதே பிளேட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ரெண்டையும் கலந்து எடுத்தால் போதும். பாருங்கள் நல்லா ஆறட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் 5 கப்பு தண்ணி. அதாவது ரவைக்கு 2 கப்பு, கேழ்வரகு மாவுக்கு 3 கப்பு. கேழ்வரகு மாவு நல்லா வெந்து வரணும். நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு இருந்தாலும் போட்டுக்கிடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டு. இப்போ இதில் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு கேரட், பெரிய கேரட்டாக பொடியாக நறுக்கி போட்டுருங்க. ஒரு 10-15 பீன்ஸு அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன தக்காளி போதும். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா இடித்து வச்சு அதையும் போட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டு. நமக்கு கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதை மூடி வச்சுருங்க. அப்படின்னா நம்மளுக்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். 3/4 பங்கு அளவுக்கு வெந்துடும். இப்போ உப்புமா கிளறதுல மீதி அழகாக வெந்துடும் நல்லா. பாருங்கள், இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவை கேழ்வரகு மாவு அதை போட்டுருவோம். அதில் நல்லா போட்டு கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரட்டு. இந்த எண்ணெயிலே இந்த ரவையும் கேழ்வரகு மாவும் கலந்து வரட்டு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையே தண்ணி, அதை தண்ணி சூடோடு அப்படியே விட்டுருங்க. கட்டி தட்டாது. நம்ம ஏற்கனவே எண்ணெயிலையும் வறுத்துருக்கோம், வெறும் கடாயில் போட்டும் வறுத்துருக்கோம். அதனால் கட்டி தட்டாது. பாருங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. கட்டி லேசாக இருந்தால் உடச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வந்து வரும். 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா இறுகி வந்திருக்கு. நல்லா இன்னும் கிளறி விடுங்க. அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பு பார்த்ததில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் உப்பு போட்டுருங்க. முந்தி நம்ம ஏற்கனவே 1/4 டீஸ்பூன் தான் போட்டோம் காய்கறிக்கு தகுந்தவாறு. இப்போ நம்ம அந்த மாவு ரவைக்கு தகுந்தவாறு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. மொத்தத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் இருக்குது. இப்போ இது கரெக்டாக அளவு இருக்குது. மூடி வச்சுருங்க. இன்னும் 1 நிமிஷம் கழித்து பாருங்கள் எவ்வளவு கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆற இன்னும் கெட்டியாக வரும். பாருங்கள், இன்னும் 1 நிமிஷம் இல்லைன்னா கூட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நான் பார்க்கேன். பாருங்கள், இடையிடையே கிண்டி விட்டுக்கிடணும். பாருங்கள், அல்வா மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன இது ஆறின உடனே நம்ம கெட்டியாக வந்துடும். நம்மளுக்கு பொலனியும் வந்துடும். இப்போ இது ஒரு சூடோடு இருக்குது. பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. நல்ல டேஸ்டாட்டும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.